தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. சென்னையில் மேற்கு வங்க தொழிலாளி உயிரிழந்திருக்கிறார். உயிரிழந்த சமர்கானின் உடலை விமானம் மூலம் காவல்துறை அதிகாரிகள் சொந்த ஊருக்கு அனுப்பி வைத்துள்ளனர் என்று ஒரு தகவல் தற்போது கிடைத்துள்ளது. இதை அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். மேற்கு வங்கத்தில் இருந்து விவசாய வேலைக்காக வந்த தொழிலாளி சமர்கான் சென்னையில் உயிரிழந்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன், உங்களுடைய கூடுதல் தகவல்களை விரிவாக பதிவு பண்ணுங்கள். கடந்த 16ஆம் தேதி மேற்கு வங்கத்தில் இருந்து விவசாய கூலி வேலைக்காக 11 விவசாயிகள் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு வந்தார்கள். அதன் பிறகு ஒரு புரோக்கர் மூலமாக பொன்னேரியில் இருக்கக்கூடிய ஒரு விவசாய இடத்திற்கு கூலி வேலைக்காக அவர்கள் அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அதன் பிறகு அங்கு அவர்களுக்கு எந்த ஒரு வேலையும் வழங்கப்படவில்லை. இதனால் தனது சொந்த மாநிலத்திற்கே திரும்பி செல்லலாம் என்று 11 விவசாயிகளும் சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு வந்திருக்கிறார்கள். ஆனால் சரியாக உணவு எதுவும் கிடைக்காமல் 4 பேர் மயக்கமடைந்திருக்கிறார்கள். அந்த 4 பேரையும் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் கடந்த 16ஆம் தேதி சிகிச்சைக்காக ரயில்வே போலீசார் அனுமதித்தனர். அவர்களுக்கு உரிய சிகிச்சை என்பது ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு வந்தது. இதில் ஒருவர், அதாவது மேற்கு வங்கத்தை சேர்ந்த சமர்கான் என்பவர் உடல்நிலை மிகவும் மோசமடைந்திருக்கிறது. உணவு சாப்பிடாமல் அவர் உடல்நிலை மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு தீவிர சிகிச்சை என்று அளிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் அவர் இன்று சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்திருக்கிறார். மற்றவர்கள் அனைவரும் உடல்நிலை தேறிய பிறகு அவருடைய சொந்த மாநிலத்தில் மேற்கு வங்க மாநிலத்திற்கு ரயில் மூலமாக சுகாதாரத்துறையின் சார்பில் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் குறிப்பாக விவசாயிகள் தமிழகத்தில் இதே போன்ற ஒரு உணவு கிடைக்காமல் மிகுந்த அவதிக்குள்ளாவதை அறிந்து மேற்கு வங்க கவர்னர் தலா 25,000 ரூபாய் அந்த விவசாயிகளுக்கு நிதி உதவியாக அளித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அவர்களை சொந்த மாநிலத்திற்கு அனுப்பி வைப்பதற்கான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இதற்கிடையில் தான் சமர்கான் என்ற விவசாயி உடல்நிலை பாதிக்கப்பட்டு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் உயிரிழந்திருக்கிறார். அவருடைய உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. சொந்த மாநிலத்திற்கு விமானம் மூலமாக கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தன்னார்வல் மூலமாக இந்த உடல் அவர் சொந்த மாநிலத்துக்கு கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக காவல்துறையும் விசாரணை என்பது மேற்கொண்டிருக்கிறார்கள். உயிரிழந்தது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பிரேத பிரச்சனையும் செய்யப்பட்டிருக்கிறது. உடலை கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகளும் தற்போது நடந்து வருகிறது. தற்போதைய தகவலுக்கு நன்றி சுப்பிரமணியன்.